ஸோ ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நருட்டோவோட டாப் 5 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் லிஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 5th பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம நெஜி தான். என்னதான் நெஜியை ஸ்டார்டிங்கில் காட்டும் போது ஒரு ரகட் பயா காட்டியிருந்தாலுமே நருட்டோக்கும் நெஜிக்கும் ஒரு பேட்டில் நடக்கும் போதே நருட்டோ நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறத காமிச்சு அவனை ஒரு நல்லவனாவே மாற்றி விட்டுருப்பான். இதை புரிஞ்சுக்கிட்ட நெஜி நருட்டோக்காக தன்னோட உயிரையே அர்ப்பணிச்சிருப்பான். ஷிப்புடான் அப்போ நருட்டோவை டென்டெயில்ஸ் அட்டாக் பண்ண வரும்போது ஹினாட்டா வந்து தடுத்திருப்பா. ஹினாட்டாவையும் நருட்டோவையும் காப்பாற்றுற விதத்தில் நெஜி தடுத்து அதை வாங்கி அவனே செத்து போயிருப்பான். அப்போ நருட்டோ நீ ஏன்டா என்னை காப்பாற்றின அப்படின்னு நெஜிகிட்ட கேட்கும் போது நெஜி சொல்லியிருப்பான், நீ என்னை ஜீனியஸ்ன்னு சொன்ன, அதனால தான் நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம 4th பொசிஷனில் கில்லர் பி தான் இருக்காரு. கில்லர் பியை ஸ்டார்டிங்கில் காட்டும் போது நருட்டோக்கு ஒரு சென்சை மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நைன் டெயில்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நருட்டோக்கு நம்ம கில்லர் பி தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ கில்லர் பியோட ரொம்ப க்ளோஸாக பழகி கில்லர் பியும் நருட்டோவும் ஒரு பெஸ்ட் டுவோவே மாறி இருப்பாங்க நருட்டோ சீரீஸில். நருட்டோவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, யாரு கூட பழகினாலும் ரொம்ப திக்காக பழகுவான்னு சொல்லிட்டு. நம்ம 3rd பொசிஷனில் காரா தான் இருக்கான். நம்ம காராவை ஸ்டார்டிங்கில் காட்டும் போது ஒரு உணர்ச்சி இல்லாத ஒரு பேய் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் காரா நருட்டோவை பற்றி ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி, உணர்ச்சிகள்னா எப்படிங்கிற மாதிரி மாறி இருப்பான் நல்லவனா. ஃபைக்காகேஸ் மீட் வரும்போது சாஸ்கே ரொம்ப உடஞ்சலா இருந்திருப்பான் அந்த மீட்டுக்கு. அப்போ 5 கிரேட் நேஷன்ஸும் சேர்ந்து சாஸ்கேவை கொல்றதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம நருட்டோட்ட காரா வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது நருட்டோ ரொம்ப கோவமாயிருவான். அப்போதான் நம்ம காரா சொல்லுவான், உனக்கு எதுவும் தீங்கு நினச்சி அவனை எதுவும் பண்ணணும்னு நினச்சானா அவனை நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம காரா சொல்லியிருப்பான் நருட்டோட்ட. இதுலேயே தெரிஞ்சிருக்கும் நருட்டோ அண்ட் காராவோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்ட்டு. நம்ம 2nd பொசிஷனில் சாஸ்கே உச்சியா தான் இருக்கான். நம்ம பாதி நருட்டோ சீரீஸ்லேயே நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை நல்லவனா மாற்றணும்னு தான் சுற்றிட்டு இருந்திருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா இவனை மதிச்சிருக்கவும் மாட்டான், வந்திருக்கவும் மாட்டான். அவன் தான் வரலங்கிறானேடா, அப்புறம் ஏன்டா அவன் பின்னாடியே போறங்கிற மாதிரி தான் நருட்டோ சீரீஸ்ல பாதி பேர் இருக்கும். நருட்டோ அவனை காப்பாற்றி திருத்தி நல்ல வழிக்கு கூட்டு வரணும்னு நினைப்பான். ஆனால் சாஸ்கே அவனை கொன்று எம்எஸ் அவைக்கன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் பார்க்கும் போது கிஷிமோட்டோ மேலே எனக்கு செம்ம காண்டாகுது. ஆனால் சாஸ்கே கடைசியா நருட்டோ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள வந்திருப்பான். பொருட்டோல ஒரு ஷேடோக்காகவாவும் செயல்பட்டிருப்பான் நம்ம சாஸ்கே. இப்போ ரீசெண்டாக வந்த டூ ப்ளூ வார்டெக்ஸ்லையும் பொருட்டோட்ட சாஸ்கே நருட்டோ என்னை ஒரு நல்லவனா மாற்ற நினச்சிருக்கான், அது எனக்கு அப்போ புரியல, ஆனால் இப்போ தான் எனக்கு புரிய வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பொருட்டோட்ட சொல்லியிருப்பான் சாஸ்கே. என்னதான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலோ 2 பேர் ஒரே சண்டையில் டுவோவாக செயல்பட்டாங்கன்னா தூக்கி போட்டு மீச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆப்பனண்ட்டை. நம்ம 1st பொசிஷனில் ஷிகமாரு தான் இருக்கான். நருட்டோவை சின்ன வயசில் எல்லாம் ஒரு மிருகமாக பார்க்கும்போது நம்ம ஷிகமாரு அவனை ஃப்ரெண்டாக பார்த்துருப்பான். நருட்டோ ஷிப்டோனோட லாஸ்ட்லையும் பொருட்டோலையும் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றி இருப்பாங்க. ஸோ இது என்னோட ஃபேவரெட்டு. உங்களோட ஃபேவரெட் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்போ என்ன பண்ணுவீங்களோ அதை மறக்காமல் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். வரட்டா.